அன்புக்குரிய நேயர்களே, உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு செய்தி. ஒரு விளையாட்டு வீரர் ஆர்தர் ஆஷ் என்பவர், விம்பிள்டன் வீரர். உங்களுக்கு விம்பிள்டனை பற்றி தெரியும். டென்னிஸ் வீரர்களுடைய கனவு விம்பிள்டன். ஏனென்றால் அதுதான் டென்னிஸினுடைய உச்சகட்டம். ஒவ்வொரு டென்னிஸ் வீரரும் அதிலே கலந்து கொள்வதை தனது வாழ்க்கையினுடைய குறியாகவும் லட்சியமாகவும் வைத்திருப்பார். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற அந்த வீரர் ஆர்தர் ஆஷ் என்பவருக்கு இருதய சிகிச்சை நடந்தபோது, அவருடைய அதற்காக இரத்தம் ஏற்பட்ட போது எய்ட்ஸ் கிருமி கலந்த இரத்தம் அவருக்கு ஏற்றப்பட்டு விட்டது. அதன் காரணமாக அவர் எய்ட்ஸ் நோய்க்கு உள்ளானார். அப்போது அவரிடத்திலே ஒரு கேள்வி ஒருவர் கேட்டார். இந்த வியாதிக்கு கடவுள் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்று எப்போதாவது நீங்கள் கேட்டதுண்டா? என்ன கேள்வி? இந்த கஷ்டமான வியாதி உங்களுக்கு வந்திருக்க, கடவுள் ஏன் இதை உங்களுக்கு கொடுத்தார் என்று நீங்கள் எப்போதாவது கடவுளிடத்திலே கேட்டதுண்டா, அதற்காக வருந்தியதுண்டா என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்போது அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் 50 மில்லியன் குழந்தைகள் டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கின்றன. 50 லட்சம் குழந்தைகள் டென்னிஸை கற்றுக்கொள்கின்றன. 5 லட்சம் பேர் முறையாக டென்னிஸ் பயிற்சி பெறுகிறார்கள். 50,000 பேர் ஆட்டத்தின் நுணுக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள். கடைசியாக 50 பேர் தான் விம்பிள்டனுக்கு வருகிறார்கள். அதிலே அரை இறுதியிலே 4 பேர் வருகிறார்கள். இறுதியிலே 2 பேர் வருகிறார்கள். அதிலே ஒருவர், அந்த 2 பேர் ஜெயிக்கிறார். அவரிலே நானும் ஒருவன். அந்த இருவரில் ஒருவராக கையில் கோப்பையை ஏந்தி கொண்டு பெருமையுடன் நான் நின்றபோது நான் ஒருபோதும் கடவுளை பார்த்து கேட்டதில்லை, கடவுளே என்னை ஏன் இதற்காக தேர்ந்தெடுத்தீர் என்று. என் வலியும் வேதனையும் வாட்டுகின்ற இந்த தோரணையிலும் இந்த நேரத்தில் மட்டும் கடவுளத்திலே போய் ஏன் இதற்காக என்னை தேர்ந்தெடுத்தீர் என்று கேட்பது சரியா? ஆக வெற்றியிலே இருக்கிற போது நான் கடவுள்கிட்ட கேட்கல. இந்த விம்பிள்டன் வீரராக கடவுளே என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர் என்று ஒருபோதும் கடவுளை கேட்கவில்லை. அது எனக்கு கிடைத்தது என்று நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த தருணத்திலே மட்டும் வேதனை வலி வருகிற போது கடவுளே எந்த சோதனை கொடுப்பீர் என்று கேட்பது சரியா என்று கேட்கிறார். ஆக ஒரு மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான தருணங்களிலே இறைவனை மறந்து விடுவது, துன்பங்கள் வருகிற போது கடவுளே என்னை ஏன் சோதிக்கிறீர், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன அநியாயம் செய்தேன் என்று கடவுளை பகிர்ந்து பழிப்பது, நான் செய்த வணக்கத்திற்கு என்னதான் அர்த்தம், நான் செய்த புண்ணிய காரியங்களுக்கு என்னதான் அர்த்தம், ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறீர் என்று கடவுளை பார்த்து கேட்பது. ஒரு தலைவர், இந்தியாவிலே ஒரு தலைவர் இப்போதும் இருக்கிறார். அவருடைய மகள் இறந்து விட்டார். சொன்னார், கடவுளே இனிமேல் நான் உம்மை வணங்கவே மாட்டேன், என்னுடைய மகளையே நீ கொண்டு விட்டீர் என்று சொன்னார். ஆக இவ்வளோதான் கடவுளுக்கு மேலே வச்சிருக்கிற மரியாதை, இவ்வளோதான். இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் கடவுள், இவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் கடவுளே வேலையை பார்வை. இவர் ஆர்தர் ஆஷ் சொல்கிறார், பாருங்கள், என்னை இறைவன் நல்ல காரியத்திற்கு தேர்ந்தெடுத்த போது கடவுளே என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர் என்று நான் கேட்கவில்லை. அதுபோல இப்போதும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த துன்பம் வலியும் ஏன் தந்தீர் என்று கடவுளத்தில் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உணர்வு இப்படித்தான் இருக்க வேண்டும். துன்பங்கள் வருகிற போதும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நாம் இந்த சோதனைகள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது நாம் சில மனநிலைகளை கொள்ள வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக இந்த சோதனை ஏன் வந்தது, இறைவன் ஏன் இந்த சோதனை நமக்கு வைக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சில சமயங்களில் சோதனைகள் வைத்தால்தான் மனிதனுடைய உண்மை நிலை வெளியே வருகிறது. சோதனையின் போதுதான் மனிதன் வெளிப்படுகிறான். சாதாரண காலத்தில் எல்லாரும் நல்லவங்க தாங்க. நெருக்கடி வருகிற போதுதான் ஒருவன் வெளிப்படுகிறான். திருமறை சொல்லுகிறது, உங்களில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை அறிவதற்காகவே இந்த சோதனையை நாம் தருகிறோம். உங்களிலே பொறுமையாளர்கள் யார், பொறுமையற்றவர்கள் யார், உங்களிலே நன்றியுடையவர்கள் யார், நன்றி கொண்டவர்கள் யார் என்பதையெல்லாம் அறிவதற்காகத்தான் இந்த சோதனைகளை எல்லாம் நாம் வைக்கிறோம். ஆக இந்த சோதனை வைக்கிற போதுதான் ஒரு மனிதன் வெளிப்படுகிறான். இன்னொன்று, சோதனைகள் நம்மை திருத்திக் கொள்வதற்காக இறைவன் தருகிற ஒரு அதிர்ச்சி வைத்தியம். இட் இஸ் a ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆக ஏதாவது அநியாயம் நமக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தது என்று சொன்னால்
ஏன் வந்தது? ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறோம், ஏதோ பண்ணியிருக்கிறோம், அதற்கு தண்டனையாகத்தான் இறைவன் இதை நம்ம கொடுத்துருக்கிறான். பல பேரை ஜெயிலில் கொண்டு போட்ட பிறகு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்ட பிறகு தான் சுய சோதனை செய்யவே ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் பணம், புகழ், பதவி என்று அடைந்து கொண்டே இருந்த ஒருவனே ஜெயிலில் கொண்டு போட்டால், ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டால் ஏன் இந்த கஷ்டம் வந்தது? ஆக மனிதனை திருத்துவதற்கு இது போன்ற சோதனைகள் அவசியமாகிறது. அடுத்தபடியாக மனிதனுடைய ஆணவத்தை அடக்க, அவனுடைய இயலாமையை அவன் புரிந்து கொள்ள இது வழி செய்கிறது. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், என்ன செய்ய? இப்போ இனிப்பு சாப்பிட முடியலையே, ஒன்றும் செய்ய முடியல என்னால். நான் எவ்வளோ பெரிய அதிகாரி, என்னுடைய நோயை காப்பாற்றுவதற்கு உலகத்திலே யாருமே இல்லையே. ஆக மனிதனுடைய இயலாமை, இது போன்ற நெருக்கடிகள் வருகிற போதுதான் மனிதன் தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்கிறான். ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய சாமானையெல்லாம் ரயிலே வைத்திருந்தார். காப்பி சாப்பிட போனார், ரயில் போயிடுச்சு. ஒரு பைசா இல்லை இவர்கிட்ட, இவர்கிட்ட ஒரு பைசா இல்லை. அப்போதான் உணர்ந்தார், பாருங்க இவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல என்னால். ஆக சில நெருக்கடிகள் நம்முடைய இயலாமையையும் ஆற்றாமையையும் நம்மை உணர வைத்து சுயநிலைக்கு கொண்டு வருவது இந்த சோதனைகள். அடுத்தபடியாக இந்த சோதனைகள் தான் இறைவனுடைய அருட்கொடைகளை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஏனென்றால் வெயிலில் போனால் தான் நிழலுடைய அருமை தெரியும். எப்போது நிழல்லே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? நெருக்கடி வருகிற போது தான் நமக்கு புரியுது எவ்வளோ விஷயம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இத்தனை காலம் எவ்வளோ சௌகரியமாக வாழ்ந்திருக்கோம். கண்ணை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கான், ஆற்றலை கொடுத்துருக்கான், குழந்தைகளை கொடுத்துருக்கான், வீட்டை கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் எப்போ யோசிக்கிறான்? ஒரு நெருக்கடி வருகிற போது மனிதன் இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்க, இறைவனுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக இந்த உலகத்தினுடைய நிலையாமை எல்லாம் எப்பவும் கையை விட்டு போயிடும். எதுவுமே நிரந்தரமானதல்ல. செல்வமும் போய்விடும், அழகும் போய்விடும், பதவியும் போய்விடும், புகழும் போய்விடும், எல்லாம் ஒரு காலத்தில் போகக்கூடியதுதான் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த சோதனைகள் வைக்கப்படுகின்றன. இறுதியாக உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காகவும் இந்த சோதனை. ஏனென்றால் நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியை நீங்கள் தாங்கிக் கொண்டால் அதற்காக நீங்கள் முன்னர் செய்த பாவங்களை இறைவன் அகற்றுகிறான் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். உங்கள் காலிலே ஒரு முள் தைத்தால் அந்த வேதனை நீங்கள் தாங்கிக் கொண்டால் அதற்காகவும் உங்களுக்கு சில பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று இறைவன் சொல்கிறான். ஆக இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சோதனைகள் இதற்காகத்தான் வைக்கப்படுகின்றன தவிர இறைவன் உங்களுக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விரக்தி அடைவதோ அதிருப்தி அடைவதோ நிலை குலைந்து விடுவதோ சரியல்ல. எப்படி நம்முடைய விளையாட்டு வீரர் ஆர்தர் ஆஷ் தனக்கு எய்ட்ஸ் நோயே வந்தபோது கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவன் தனக்கு முன்னர் புரிந்த அருட்கொடைகளை எண்ணி இந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டாரோ அது போன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். நன்றி கொண்டவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே. நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக வைக்கப்படுகின்றன. நம்மை உஷார்படுத்தி நம்முடைய தீமைகள் நம்மை பாதுகாப்பதற்காக இறைவன் தருகிற ஏற்பாடுதான் என்று எண்ணிக்கொண்டு முன்னரை விட அதிகமான நன்மைகள் செய்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய நன்மையின் செய்கின்ற வேகத்தை குறைத்து கொள்ளாமல் இன்னும் கூட்டிக் கொள்வதற்கு இவையெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட வேண்டும் என்பதுதான் சோதனைகளுடைய நோக்கம். ஆகவே இந்த உணர்வை உணர்த்துவதாக இந்த விளையாட்டு வீரருடைய வாழ்க்கை அமைந்திருந்த காரணத்தினால் இன்றைய விமர்சனத்திற்கு நான் அதனை எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கும் அதிலே படிப்பினை கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன்.